ஒரு சரியான மகளிர், இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா, ஒரு சரியான மகளிர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவங்களுடைய வீட்டில் 2 இடத்த கவனமா பார்க்கணும். அவங்க வீட்டில் 2 இடத்த கவனமா பார்க்கணும். அதுல ஒரு இடம் கிச்சன், இன்னொரு இடம் பெட்ரூம். கிச்சனையும் பெட்ரூமையும் ஒருத்தி கவனமா வச்சிருந்தா அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம், சிறப்பா இருக்கும். ஸ்தோத்திரம், அவங்க குடும்பம் சிறப்பா இருக்கும். எந்த ரூமு? டைனிங் ஹாலையும் பாத்ரூமையுமா? வீட்டில் எந்த இடத்த கவனமா வைக்கணும்? கிச்சன், பெட்ரூம். பாஷைகளுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு நீங்க அதை விளங்கி கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். கிச்சன்னா என்ன இடம்? சாப்பிட்ற இடம். பெட்ரூம் படுத்து தூங்குற இடம். இந்த 2 ஸ்தோத்திரம் குடும்ப பெண்கள் கவனமா கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய வெற்றியை உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆணாய் ஆண்கள் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த 2 காரியத்தில் நீங்க கரெக்டா கவனமா இருக்கணும். இதுக்கு பைபிள்ல இருந்து நான் வசனம் சொல்ல முடியாட்டாலும் என் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸ்தோத்திரம். நம்பர் 1, your kitchen and your bedroom should be clean. அது எப்படி இருக்கணும்? ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்பதை பார்க்க நேரா அவ கிச்சனுக்குள்ள புகுந்தா அந்த கிச்சனை பார்த்தவன சொல்லிக்கலாம், இவா எப்படியாப்பட்டவா? ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த கிச்சனை பார்த்தா அவ எவ்வளவு சுறுசுறுப்பான ஆளுங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். அதுபோல அவருடைய பெட்ரூம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும். நீட்டா இருக்கிற சொல்ல கிளீனா இருக்கணும். இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஸ்தோத்திரம். திருமண மஞ்சம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, தேவன் அதை பரிசுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ திருமண உறவுல அவங்களுடைய பெட்ரூம் கிளீனா இருக்கிறத எந்த ஆண்மகனும் விரும்புவான். ஆனபடினாலே your bedroom should be clean. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவா பாக்கியவதி. ஸ்தோத்திரம். உங்களுடைய கிச்சன் and your bedroom should be clean always. Number 2, உங்களுடைய கிச்சனும் உங்க பெட்ரூமும் பிஸியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிஸியா இருக்கணும். கிச்சன் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை சமைக்கிற இடமாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ மற்ற நாட்களில் ஜொமேட்டோ இருக்குல்ல பாஸ்டர், மற்ற நாட்களில் அதை ஃபோன் பண்ணாதான் ஆர்டர் பண்ணாதான் வந்துருதுல்ல பாஸ்டர். அவ குடும்பத்தை நல்லபடியாக என்ன செய்யலை, நடத்தலை. ஸ்தோத்திரம். எந்த வீட்டில் முனுக்குன்னு ஆர்டர் போடுறாங்களோ அது நல்ல வீடு இல்லை. அமெரிக்காவில் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் தான். அமெரிக்காவில் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு போனதுக்கான காரணத்தை இப்போ 10 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கலாச்சாரம் இந்தியாவில் பெருகி வருகிறது. அதுலயும் கல்வி கற்று படித்திருக்கிற தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது. ஸ்தோத்திரம். வட இந்தியாவில் கூட அவ்வளவு இல்லை, தமிழ்நாட்டில் அது ரொம்ப அதிகமா பெருகி வருகிறது. முனுக்குனா ஆர்டர் போடுறது. எத்தனையோ நாட்கள் கிச்சன்ல அடுப்பு எரியறதே இல்ல. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், your kitchen and your bedroom should be busy always. எப்பவுமே காலைல 5 மணிக்கு அடுப்பு ஆன் பண்ணா ஸ்தோத்திரம் கிச்சன் எப்பொழுதும் பிஸியா இருக்கணும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அடுத்தது லஞ்ச் செய்யணும், அடுத்தது ஸ்நாக்ஸ் ஈவினிங் செய்யணும், நைட்டு டின்னர் செய்யணும். பாஸ்டர் நீங்க எங்க பெண்ட கழட்டிவீங்க போல இருக்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பம்பரமா இப்படி சுத்தி வந்தீங்கன்னா 50 வயசு ஆனால் நீங்க ஆரோக்கியமா இருப்பீர்கள். உங்களுக்கு வியாதி வராது. மாறாக ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் போட்டுட்டு சாப்பிட்டு நீங்க படுத்தீர்களானால் 50 வயசுக்கு அப்புறம் எழும்பவே முடியாது. நீங்க பெரும் பாதகத்துக்கும் நோய் நொடிக்கும் தப்பிக்கும் படிக்கு உங்கள் கிச்சன் எப்பொழுதும் எப்படி இருப்பதாக, பிஸியா இருப்பதாக. By the same way, let your bedroom also be busy. ஸ்தோத்திரம். திருமணம் முடித்தவர்கள் ஸ்தோத்திரம் பெட்ரூமை காய போடக்கூடாது. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் என்ன செய்வார்? your bedroom should be busy. ஸ்தோத்திரம். நான் ஒரு தகப்பனை போல உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றேன். நீங்க மூஞ்சி சுளிக்கிறதுக்காக இல்ல, உங்க பெட்ரூமை பிஸியா யார் தான் வச்சிருக்கணும்? சகோதரிகளை யார் தான் வச்சிருக்கணும்? பிள்ளைகளை
யார் தான் வச்சிருக்கணும்? நீங்க தான் வச்சிருக்கணும். Your kitchen and your bedroom should be busy always. Number 3, your kitchen and your bedroom should be healthy. அங்கே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். உங்க கிச்சன்ல என்ன இருக்கணும்? ருசிக்காக கண்ட கழுதி என்ன செய்யக்கூடாது? சமைக்க கூடாது. கணவனார் ஒரு நாள் சளி பிடிச்சிருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இருமுது அப்படின்னா அந்த சளியவும் இருமலையும் உங்க கிச்சன் என்ன செய்து விட வேண்டும்? சரி பண்ணி விட வேண்டும். அப்படி சரி பண்ணினால் மருந்து மாத்திரை டாக்டர் என்று அலைய வேண்டிய அவசியம் வராது. நீங்கள் விரும்புகிறதை அல்ல, உங்கள் கணவனின் ஆரோக்கியத்திற்காக உங்கள் சமையல் கட்டு திறக்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியம் உங்கள் சமையலிலே வெளிப்பட வேண்டும். சாப்பாட்டுல ஒரு நல்ல மகளிர், ஒரு நல்ல பெண் தன் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை காத்து நிறுத்துவாள். எவள் ஒருத்தி ஆரோக்கியமானதை சமைக்கிறாளோ அவள் தன் பிள்ளைகளை டாக்டர்கிட்ட கொண்டுட்டு அலைய மாட்டான். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தின் ஆரோக்கியம் உங்க கிச்சன்ல இருக்குது. உங்க குடும்பத்தின் ஆரோக்கியம், உங்க கணவனுடைய ஆரோக்கியம் உங்க பெட்ரூம்ல இருக்குது. ஸ்தோத்திரம். ஆரோக்கியமாய் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்கள் பலவீனப்பட்டால் உங்களுக்கு பலவீனம். ஸ்தோத்திரம். இது இன்னைக்கு நிறைய தெரியல. அதனால சபையில இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு மகளிராகிய நீங்க என்னென்ன காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்க முக சுடிச்சீங்கன்னா நீ பெரிய கில்லாடி தான், நீ உனக்கு நீ கில்லாடி. என் பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்பி இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். Your kitchen should be healthy. Your bedroom should be healthy. நாலாவதாக உங்களுடைய கிச்சனும் உங்களுடைய பெட்ரூமும் டேஸ்டா இருக்கணும். It should be tasty. It should be clean. It should be busy. It should be healthy. And fourth, it should be tasty. நீங்க வீட்ல சமைக்கிறது டேஸ்டா இருந்தா உங்க பிள்ளைகள் எங்க போக மாட்டாங்க? எங்க போக மாட்டாங்க? ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. நீங்க கொடுக்கிறது டேஸ்டா இருந்தா உங்க வீட்டுக்காரரு கடை கண்ணி என்ன செய்ய மாட்டாரு? அலையமா. எவ்வளவு கடைக்கு போனாலும் ஸ்தோத்திரம். சித்ரா சோறு இருக்கான்னு சொல்லி எங்க வந்துடணும்? எல்லாரும் சித்ராங்க முடியாது. வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுல வந்து சோறு இருக்கான்னு கேட்கணும். ஸ்தோத்திரம். நம்ம சபையில ஒருத்தர் இருக்கார், வியாதிப்பட்டார். மெனக்கிட்டு கிளம்பி வந்து பாஸ்டர்மா ஒரு காப்பி தாங்க, காப்பி கேட்டு கேட்டு காப்பி குடிச்சு சோமாயிட்டார். விளையாட்டு சொல்ல, இட்ஸ் ட்ரூ. ஸ்தோத்திரம். நீ வியாதிப்பட்டா சர்ச்சில் வந்து சாப்பிட்டு பாருங்க, நீங்க சுகமாயிருவீங்க. இங்கே சமைக்கப்படுவது ஆரோக்கியமா இருக்கும். உங்க வியாதி பலவீனங்களை நீக்கும், உங்களை குணமாக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க கிச்சன்ல ஒரு டேஸ்ட் கர்த்தர் தரும்படியா ஆண்டவர்ட்ட கேளுங்க. உங்க கிச்சன் ஸ்தோத்திரம் ஆரோக்கியமானது. ஆரோக்கியமானது எதுவும் ருசியா இருக்காது, ருசியா இருக்கிற எதுவும் ஆரோக்கியமா இருக்காது. இதுதான் ரூல்ஸ். தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் உலகத்துல சொல்லுவாங்க. இந்த ஆரோக்கியத்துக்குனே சாப்பிடக்கூடியதெல்லாம் பாருங்க ருசியா இருக்காது. ருசிக்காக சாப்பிடக்கூடியதெல்லாம் பாருங்க ஆரோக்கியமா இருக்காது. ஆனால் உங்க கிச்சன்ல ருசியும் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஐயோ, இது எப்படி நடக்கும்? இது தேவனாலே ஆகும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா ஆண்டவர் உங்க கைகளை ஆசீர்வதிப்பார். நீங்க சமைக்கிறது ஆரோக்கியமாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். நேற்று திருவேனாபுரம் ஃபாஸ்டிங் பிரேக் போயிருந்தா எங்க அண்ணி தான் சமைச்சிருந்தாங்க. ஸ்தோத்திரம். நாட்டுக்கோழி செம்ம டேஸ்ட். நாட்டுக்கோழி ஆரோக்கியம், டேஸ்ட் அவங்க கைவண்ணம். பார்த்தீங்களா? என்னைக்கு டாக்டர் கைமீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு தான் சோதனைக்கு நீ இருக்க. நாட்டுக்கோழி மட்டன் இருக்கும். நான் சொல்றேன், ஆரோக்கியமும் இருக்கணும், ருசியும் இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவரை கேட்கணும், என் சமையல் ருசியா மாறட்டும் ஆண்டவரே. எத்தனை மணி நேரம் நீங்க சமைக்க சமைக்க தான் அந்த கை திருந்தும். அப்படி உப்பள்ளி அப்படி போட்டா பெரிய பெரிய மாஸ்டர்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த கை அப்படி அந்த உப்புல கொடுக்குற ப்ரெஷர்ல இவ்வளவு குழம்புனா எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த விரலுக்கு தெரியும். அந்த கரெக்ட் ப்ரெஷர் கொடுப்பாங்க, கரெக்டான அளவை கையில எடுப்பாங்க. அப்படி தூவி விடுவாங்கன்னா அங்க போக மிச்சம் கொஞ்சம் கையில இருக்கும், அதை அப்படி தொடச்சுக்குவாங்க. அவன் அந்த அளவு கரெக்டா இருக்கும். ஸ்தோத்திரம். சிலர் சமைச்சாங்கன்னா வாயில் அள்ளி வச்சா உப்பு. ஸ்தோத்திரம். சில நேரம் உப்பே இருக்கா. என்னதான் இருந்தாலும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உப்பை தூவுறதுலயே, சமைக்கும் போது கொதிக்கும் போதே உப்பை தூவி கலக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்பா, இவர் நாக்கு இப்படிப்பட்ட நாக்கா?
பார்த்தா உங்கள்ட்ட காலம் தள்ள முடியுமா? தோத்திரம். ஆரோக்கியமும் இருக்க வேண்டும், சுவையும் இருக்க வேண்டும். உலக நீதி, ஆரோக்கியம் இருந்தா சுவை இருக்காது, சுவை இருந்தா ஆரோக்கியம் சொல்லலாம். ஆனா நம்ம பிள்ளைகள் ஐபிஏ மகளிர் சமைத்தால் அதிலே ஆரோக்கியமும் இருக்கும், அதிலே சுவையும் இருக்கும் என்று கேரண்டிஃபை பண்ண வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஸ்தோத்திரம், there should be plenty, there should be plenty. இப்படி சொல்லணும்னா left over அப்படின்னா மீதி இருக்க வேண்டும், மீதி இருக்க வேண்டும். 8 மணிக்கே சாப்பிட்டு சமையல் கட்டில் அவ்வளத்தையும் வலிச்சு கழுவி கவுத்திடக்கூடாது. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு யார் வந்து ஏதாவது பசிக்குன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுப்பதற்கு அங்க என்ன இருக்கணும்? கொஞ்சம் பழைய சோறு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இருக்கணும். அதை நாளைக்கு வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தணும். வயிறு நிறைய கொடுக்க முடியாட்டாலும், விருந்து கொடுக்க முடியாவிட்டாலும், பசி என்று வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு அங்கே கொஞ்சமாவது செய்யணும், மீந்து இருக்க வேண்டும். நான் சொல்றேன், அது ஒரு ஆசீர்வாதம். இல்ல அப்படிலாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்ல. நீங்க என் வீட்டுல கொஞ்சமாவது மீந்திருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் உங்க வீட்டுல மீதியான துணிக்கைகளை எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. இயேசு 5000 பேருக்கு கொடுத்தாரு, மீதியான துணிக்கைகளை 12 கூட எடுத்தாங்க. ஏன் அவருக்கு தெரியாதா இது வேஸ்டா தானே போகணும்? அவருக்கு தெரியாதா? ஏன் அதை மீதி எடுக்க வைக்கிறாரு? மீதி எடுக்க பண்ணுவது ஒரு ஆசீர்வாதம். உங்க கிச்சன்ல என்ன எடுக்கணும்? எல்லாம் சாப்பிட்டது போக கொஞ்சம் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா இருக்கணும், கொஞ்சம் மீதி இருக்கணும். சில குடும்பம் வலிச்சு திங்கிற குடும்பமா இருக்கும். நோ. கழுவி கவுத்துற குடும்பமா இருக்கும். நோ. ஸ்தோத்திரம். 10 மணிக்கு வந்து பசிக்குன்னு சொன்னாலும் அங்கே கொடுப்பதற்கு ஏதாவது என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம். நீங்க விரும்புனீங்கன்னா அங்கே அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு மகளிராய் நீங்க இதெல்லாம் விரும்பணும். நெக்ஸ்ட் யுவர் பெட்ரூம். ஸ்தோத்திரம். டேஸ்ட் மட்டுமல்ல, அங்கே இன்னும் வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு உங்க பெட்ரூம் காணப்படணும். சை அப்பா போதுப்பா, இனிமே இவ மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு போக கூடாது. திரும்ப எப்பா நான் பெட்ரூமுக்கு வருவேங்கிற விருப்பத்தோட எழுப்பி போகணும். அதான் லெஃப்ட் ஓவர். ஆமாவா இல்லையா? ஆரோக்கியம் ஒருத்தர் தான் தலையாட்டுறாரு. ஏப்பா நீங்க எல்லாருமே ஒரு மாதிரியா பேந்த முழிக்கல? சரி, நான் ஒன்னும் சொல்லலப்பா, நான் என்ன இல்லாத பொல்லாதையா சொல்லிட்டேன். உங்க கிச்சனா இருந்தாலும் உங்க பெட்ரூமா இருந்தாலும் there should be a left over. உங்க கணவன் சாப்பாட்டுக்காக உங்களை தேடி ஓடி வர வேண்டும். உங்க கணவன் தன் எல்லா தேவைக்காகவும் உங்களை தேடி ஓடி வரணும். அப்படி ஒரு கில்லாடி ஆளாக நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஐபிஏ விசுவாசிகள் பேக்கலாண்டா என்ன செய்யக்கூடாது? பேக்கலாண்டா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்காக மாத்திரமல்ல, இதுல ஊர்ல உலகத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் பேசுறேன். ஸ்தோத்திரம். இந்த மகளிர் தினத்துல ஒவ்வொரு மகளிரும் இப்படி தன் குடும்பத்தை கருத்தாய் கவனிப்பார்களானால் அவர்களுடைய குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் காணப்படும். இந்த 2 இடத்தை நீங்க ரொம்ப கவனமா வைக்கணும். உங்க வீட்டுல ஒன்னு பாத்ரூம், ஒன்னு என்னது சொல்லுங்க, கிச்சன். 2வது இந்த 2ஐயும் எப்படி வைக்கணும்? கவனமா வச்சா உங்க குடும்பம். இதுக்கு நான் பைபிள்ல இருந்து கிச்சன் பெட்ரூம்னு வசனம் காட்ட முடியாது. நான் என் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க விரும்புனீங்கன்னா உங்க கிச்சனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க பெட்ரூமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மகளிர் தினத்துல ஒவ்வொரு மகளிரும் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை உங்க வாழ்க்கையில எடுப்பீங்கன்னா உங்க வீட்டை உங்க குடும்பத்தை கர்த்தரே வந்து ஆசீர்வதிப்பார். ஒரு ஆம்பளை வீட்டை கட்டுவான், ஒரு பெண் குடும்பத்தை கட்டணும். ஒரு ஆம்பளை கல்லு செங்கலை வச்சு சம்பாதிச்சு உழைச்சி பணத்தை கொண்டு வந்து வீட்டை கட்டுவான். பெண்ணானவளோ குடும்பத்தை கட்ட வேண்டும். வீடு குடும்பம், இங்கிலீஷ்ல ஹவுஸ் ஹோம் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப பெரிய வித்தியாசம். எப்படி ஒரு மனைவியால வீட்டை கட்ட முடியாதோ அது மாதிரி ஒரு கணவனால குடும்பத்தை கட்ட முடியாது.
அதனாலதான் கர்த்தர் கணவனும் மனைவி இணைத்து ஒரு ஆள் வீட்டை கட்டுங்க, ஒரு ஆள் குடும்பத்தை கட்டுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறார். நாம இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.